சந்தோஷமே ஈஸ்வரி எங்க போற? எங்க வீட்டுக்கு போற ஆதித்யா. ஈஸ்வரி என்ன சொல்ற? இப்ப நடந்ததுக்கு நான் காரணம் இல்ல ஐஸ்வர்யா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதுக்கு எல்லா காரணமே அந்த தீபிகா தான். உண்மையா அவளை மறந்துட்டேன், ப்ளீஸ் நீ ஏத்துக்கோ. வேண்டாம் ஆதித்யா, அந்த பொய் நான் நம்ப தயாரா இல்ல. உங்களை எவ்வளவு நம்பினாலும் நீங்க நீ முதுகை குத்திட்டு போயிடுவீங்க. இதுக்கப்புறம் நான் நம்ப தயாரா இல்ல. ப்ளீஸ் ஆதித்யா, நான் கிளம்புறேன். இனிமே நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. ஐஸ்வர்யா ப்ளீஸ், ஐஸ்வர்யா என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் ஐஸ்வர்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஐஸ்வர்யா என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இப்ப என் மனசுல தீபிகா இல்ல, நீ மட்டும்தான் இருக்கு. வேண்டாம் ஆதித்யா, எதுவுமே நம்ப நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். இதுக்கப்புறமும் நான் நம்பினா நான் சரியான முட்டாளா இருந்திருப்பேன். இனிமே நமக்குள்ள எதுவுமே வேண்டாம் ஆதித்யா, நான் கிளம்புறேன். ஐஸ்வர்யா என்னம்மா ஆச்சு, எங்க போற? ஏமா ஐஸ்வர்யா அழுதுட்டே வர? ஏதாச்சும் சண்டையா? போகும்போது சந்தோஷமா போன, இப்ப என்னம்மா ஆச்சு? அத்தை அத்தை, தீபிகா வந்து ஆதிக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டா அத்தை. நான் நினைச்சேன் 2 பேரும் சீக்கிரம் மறந்துடுவாங்கன்னு. ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் மறக்கல அத்தை. இப்ப என்னோட வாழ்க்கையே போச்சு அத்தை. உங்களுக்காக தான் அத்தை இந்த மேரேஜே பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ரொம்ப பாவம் அத்தை, அதுக்காக தான் இந்த மேரேஜே பண்ணேன். ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் மறக்கல அத்தை. நான் எப்படி அத்தை அவர் கூட வாழ முடியும்? இப்ப எல்லாத்து முடியும் 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அத்தை. அதை பார்த்து என்னால வாழ முடியாது அத்தை. இதுக்கப்புறமும் அவர் மனசு மாறுவனுக்கு நம்பிக்கையே இல்லை அத்தை. ப்ளீஸ் அத்தை, நான் அவரை விட்டு போயிடுறேன். நீ ஃபோர்ஸ் பண்ணி வாழ சொல்லாதீங்க. ஐஸ்வர்யா என்ன சொல்ற? என்னம்மா இப்படிலாம் சொல்ற? இதெல்லாம் நடந்துச்சா? ஆமா அத்தை, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் உங்ககிட்ட? அதனாலதான் நான் அவசரமா இந்த ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல வாழ மாட்டேன் அத்தை. ஒருவேளை நான் இந்த வீட்டுல வாழணும்னா அவர் மனசு மாதிரி என்னை வந்து கூப்பிட்டா நான் வரேன் அத்தை. தயவு செய்து தீபிகாக்கும் ஆதித்யாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இப்ப என்னோட வாழ்க்கையும் அர்ஜுனோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு அத்தை. தயவு செய்து அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். இங்க பாருமா ஐஸ்வர்யா, இப்படி எல்லாம் பேசாத. நான் அவங்க மனசை மாத்துறேம்மா. ஏன்னா இன்னும் 1 மாசத்தோட ஆகலம்மா. அதுக்குள்ள நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா ஊர் என்னமா பேசும்? வேண்டாம்மா, நீ போகாத. இல்ல அத்தை, வேண்டாம், நான் கிளம்புறேன் அத்தை. ஒரு மனசு மாறினா ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனா அவர் மனசே மாற மாட்டேறாரு. இப்ப கேட்டா மனசு மாறிட்டேன்னு சொல்றாரு. நான் எது அத்தை நம்புறது? அங்க தீபிகா ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கா, ஆனா இவரு நான் இல்லன்னு சொல்றாரு. நான் எதை தான் நம்புறது? நீங்களே சொல்லுங்க. இங்க பாருமா ஐஸ்வர்யா, எதுக்கும் அவசரமா முடிவு எடுக்காத. அவசர முடிவு எனக்குமே நல்லா இருக்காதுமா. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடு. கொஞ்சம் பொறுமையா இருமா. உங்க வரைக்கும் நான் பேசிக்கிறேன். இல்லத்த, அவரு வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. ச்சே, தீபிகா இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கலையே. இங்க எல்லாத்து முடி சந்தோஷமா இருந்துட்டு அங்க வேலையை காட்டிட்டா. இவ்வளவு ஒரு பொண்ணா? இதுதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சுல, இதை ஏத்துக்கிட்டு வாழ வேண்டியது தானே. இப்ப எதுக்கு உங்க வாழ்க்கை நடுவுல வரா? நானும் தீபிகா மறந்துட்டா, சந்தோஷமா வாழ்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணுவேன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஐஸ்வர்யா. நீ இல்லாதப்போ அவ எதுக்குமா இந்த வீட்டுல? வேண்டாம் அத்தை, அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. அவ ரொம்ப சின்ன பொண்ணு அத்தை. அவ ஆதித்யா மேல வச்ச லவ்னால இப்படி பண்ணிட்டான். தயவு செய்து அவளுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க அத்தை. ஆறு ஐஸ்வர்யா, இதாம உன் நல்ல மனசு. அவ இப்போ உன் வாழ்க்கையை அழிச்சிட்டா, ஆனா நீ எப்படி எல்லாம் பேசுற பாரு. இதுதாம உன் மனசு. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ப்ளீஸ் ஐஸ்வர்யா, அத்தைக்காக எங்கேயும் போகாதம்மா. வேண்டாம் அத்தை, எதுவுமே வேண்டாம். உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணேன், ஆனா இதை மட்டும் சொல்லாதீங்க அத்தை. அம்மா அம்மா, நல்ல அடிமா, நல்ல அடி. ஆமா, தப்பு எல்லாம் என் மேலதான். ஆதித்யா நடிக்காதடா. ச்சே, நீல ஒரு பையனா? உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, தீபிகா உனக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா. நீ அவளை என்ன பண்ணிருக்கணும்? அல்லான்னு அரைஞ்சிருக்கணும். இதை நீ பண்ணியாடா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற. நீ பார்த்தாலே அருகருப்பா இருக்கு. அம்மா இல்லம்மா, நான்லாம் ஒண்ணுமே பண்ணல. தீபிகா தாம எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யா தான் முக்கியம்னு சொன்னேன். ஆனா ஐஸ்வர்யா அதை நம்ப தயாரா இல்ல. நீல அதை சொல்லிருப்பியாடா? முதல்ல பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண, இப்படி நீ அதை சொல்லியிருப்ப? இல்லம்மா, நான் சொன்னேன். போதும் ஆதித்யா, உன்னோட நடிப்பு நான் நம்ப தயாரா இல்ல. அம்மா நீயாச்சும் என்ன நம்புமா ப்ளீஸ். வேண்டாம் ஆதித்யா, வேண்டாம். நான் உன்னை ரொம்ப வெறுத்துட்டேன். தயவு செய்து திருப்பி கையவங்க வச்சிடாத. அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அத்தை, நான் வரேன். எப்போ உங்க பையன் ஃபுல்லா மனசு மாறாரோ அப்ப நான் வரேன். அது வரைக்கும் நான் வர மாட்டேன் அத்தை. அவரே மனசு மாதிரி ஐஸ்வர்யா தான் வேணும்னு வரட்டும். ஐஸ்வர்யா ப்ளீஸ், என்ன நம்பு ஐஸ்வர்யா. நான் உண்மையா மனசு மாறிட்டேன். எனக்கு நீ தான் வேணும் ஐஸ்வர்யா. நான் தீபிகா உண்மையா மறந்துட்டேன். ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டீர? இல்ல ஆதித்யா, உங்க நம்ப நான் தயாரா இல்ல. நான் உங்க நம்பினேன், ஆனா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. நான் உன்னை எப்படி நம்ப வைக்கிறது? அது எனக்கு தெரியாது. நான் வரேன். ஐஸ்வர்யா ப்ளீஸ் போகாத. இல்ல ஆதித்யா, நான் வரேன். போயிட்டு வர அத்தை. பாருடா, நம்ம வீட்டு மகாலட்சுமி போராடா இந்த வீட்டை விட்டு. எல்லாமே உன்னாலதான்டா. அத்தை, வரேன். போயிட்டு வரேன் ஆதித்யா. இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ப்ளீஸ் ஐஸ்வர்யா, என்னை விட்டுட்டு போயிடாத.
இல்ல ஆதித்யா, நான் போயிட்டு வரேன். நீங்க மனசு மாறி, தீபிகாவும் மனசு மாறி என்னை வந்து கூப்பிடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நான் இப்ப போறேன். உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. ஓ, கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே.